எல்லாருக்கும் வணக்கம். நான் குமரன், விசால் சர்வீஸோட அட்வைசரி சேனல்ல இருந்து. இன்னைக்கு இந்த வீடியோல இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எந்தெந்த முறைகள்ல நம்ம தங்கத்துல முதலீடு பண்ணலாம், எந்த முறையில நம்ம முதலீடு பண்ணும்போது நம்மளோட முதலீடு பாதுகாப்பானதா இருக்கும், ஒவ்வொரு மெத்தடுக்கும் என்ன பிளஸ் இருக்கு என்ன மைனஸ் இருக்கு எல்லாமே இந்த வீடியோல டீட்டெயிலா பார்ப்போம். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மொத்தம் நம்ம 4 விதத்துல நம்ம கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். 1 பிசிக்கல் கோல்டு, 2 கோல்டு ETF, 3வது டிஜிட்டல் கோல்டு, 4வது சாவரின் கோல்ட் பாண்ட். இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் சேவிங்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட், ஷேர் மார்க்கெட் இது சம்பந்தப்பட்ட வீடியோக்கள் ரெகுலரா அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பயன்படுத்திக்கோங்க. முதல்ல பிசிக்கல் கோல்டு. இந்த பிசிக்கல் கோல்டை பொறுத்த வரைக்கும் நம்மளோட முதலீடு 2 விதமா நம்ம பண்ணலாம். ஒன்னு நேரடியா நம்ம நகைகளை வாங்கி சேவிங்ஸ் பண்றது, இன்னொன்னு நம்ம எஸ்ஐபி மெத்தட்ல மாசம் மாசம் ஜுவல்ஸ் சேவிங்ஸ் பண்றது. இந்த மெத்தட்ல நம்மள்ட்ட மினிமம் ஒரு 500 ரூபாய் இருந்தா போதும், நம்ம இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை ஈஸியா நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, இப்ப ஜிஆர்டில மில்லிகிராம்ல கூட அவங்க கோல்டு கொடுக்குறாங்க. 10 மில்லிகிராமோட பிரைஸ் ரேஞ்ச் பாத்தீங்கன்னா 412 ரூபாய்க்கு அவங்க கொடுத்துட்டு இருக்காங்க. ஜிஆர்டி மட்டும் இல்லாம லலிதா, தங்கமயில், மலபார் இந்த மாதிரி எல்லா கடைகளையும் மினிமம் இன்வெஸ்ட்மெண்டா ஒரு 500 ரூபாய் தான் போதும். அந்தந்த லொகேஷனுக்கு ஏற்ற மாதிரி அவைலபிலிட்டி இருந்தா மில்லிகிராம்ஸ்ல காயின் கிடைக்குது. அப்படி இல்லைனாலும் நீங்க எஸ்ஐபி மெத்தட்ல மாசம் மாசம் பணம் கட்டி 11 மாசம் பணம் கட்டிட்டு 12வது மாசம் நீங்க உங்களுக்கு எவ்வளவு பணம் சேர்த்துருக்கோ அந்த பணத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்க நகை வாங்கிக்கலாம். இதுல உள்ள குறைகளை பத்தி நம்ம பார்க்கும்போது, இதுல செய்கூலி சேதாரம் அப்படிங்கிற சார்ஜஸ், ஜிஎஸ்டி அப்படிங்கிற டாக்ஸ், இந்த கோல்டோட பியூரிட்டியை நம்ம வச்சிருக்கிறதுக்காண்டி நம்ம மெயின்டைன் பண்ற லாக்கர் சார்ஜஸ், ரீசேல் வேல்யூ போகுமான்னு பார்த்தா அதுவும் இல்லை, அதுவும் கிராம கம்மியாக தான் அவங்க எடுத்துக்குவாங்க. இப்படி பிளஸ் அண்ட் மைனஸ் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நமக்கு பிசிக்கல் கோல்டு ஈஸியாக கிடைச்சிட்டாலும் அதோட டாக்ஸஸ், சார்ஜஸ் இந்த மாதிரி காரணங்களால அது நம்மளுக்கு நஷ்டத்தை தான் ஏற்படுத்துது. நம்ம அடுத்து பார்க்க போறது கோல்டு ETF. இந்த கோல்டு ETF பொறுத்த வரைக்கும் மினிமம் உங்கள்ட்ட ஒரு 50 ரூபா இருந்தா போதும். இந்த கோல்டு ETF ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் மூலமா நடக்குது. இந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் உங்களோட சேவிங்ஸை நீங்க ஸ்டார்ட் பண்றதுக்கு நீங்க ஒரு டிமேட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணி ஆகணும். இந்த இன்வெஸ்ட்மெண்ட் மெத்தட்ல உங்களுக்கு ஜிஎஸ்டி அப்படிங்கிறது கிடையாது. இதுல ஆகக்கூடிய செலவுகள் பாத்தீங்கன்னா பர் இயருக்கு 1% டாக்ஸ் மட்டும் ஆகும். இந்த கோல்டு ETF பிளான்ல உங்களுக்கு எந்த வித லாக்கிங் பீரியடும் கிடையாது. நீங்க எப்போ வேணா விற்கலாம், எப்போ வேணா வாங்கலாம். இதை எங்க வாங்குறது, எப்படி வாங்குறதுன்னு பாத்தீங்கன்னா, ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸோட ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் நிறைய இருக்கு. ஜீரோதா, க்ரோ, அலைஸ் ப்ளூ இந்த மாதிரி எக்ஸ்சேஞ்சஸ்ல உங்களுக்கு ஒரு டிமேட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணிட்டு அது மூலமா நீங்க இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணலாம். 3வது டிஜிட்டல் கோல்டு. டிஜிட்டல் கோல்டு பிளானை பொறுத்த வரைக்கும் மினிமம் உங்கள்ட்ட 1 ரூபா இருந்தா போதும், உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் இதில் ஸ்டார்ட் பண்ணலாம். இது முழுக்க ஆன்லைன் மூலமா நடக்கக்கூடிய ஒரு பிளான். டிஜிட்டல் கோல்டு பிளானை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஆகக்கூடிய செலவுகள் பாத்தீங்கன்னா 3% ஜிஎஸ்டில இருந்து 6% வரைக்கும் அதர் டாக்ஸஸோட இது சேர்ந்து வரும். இந்த பிளான்ல ஜிஎஸ்டியோட சேர்த்து லாங் டைம் கேபிட்டல் கெயின்ஸ் டாக்ஸும் உண்டு. ஒருவேளை நீங்க வாங்கின கோல்ட 3 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க சேல்ஸ் பண்றீங்க அப்படின்னாக்கா 20% லாங் டைம் கேபிட்டல் கெயின்ஸ் பிளஸ் இண்டெக்ஸ் இந்த 2 டாக்ஸ் சேர்த்து பிடிப்பாங்க. இல்ல 3 வருஷத்துக்கு அப்புறம் தான் நான் சேல்ஸ் பண்ண போறேன் அப்படின்னா உங்களுக்கு லாங் டைம் கேபிட்டல் கெயின்ஸ் டாக்ஸஸ் மட்டும் தான் உங்களுக்கு பிடிப்பாங்க. இது ஸ்மார்ட் கேஸ், இன்வெஸ்டர் டேப் அப்படிங்கிற மாதிரி ஆன்லைன் போர்ட்டல் நிறைய போர்ட்டல்ல இந்த மாதிரி டிஜிட்டல் கோல்ட் அவங்க சேல்ஸ் பண்றாங்க. இந்த டிஜிட்டல் கோல்டை நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது இதுலயும் குறைகள் தான் அதிகமா தெரியுது. ஃபைனலா சாவரின் கோல்ட் பாண்ட். இந்த சாவரின் கோல்ட் பாண்ட் ஆர்பிஐ மூலமா நடக்கக்கூடிய ஒரு கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். இந்த திட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் பாத்தீங்கன்னா 1 கிராம் தங்கத்தோட விலை உங்களோட இன்வெஸ்ட்மெண்டா ஸ்டார்ட் ஆகும். இந்த பிளான்ல மினிமம் நீங்க 1 கிராம் கோல்டா வாங்குற மாதிரி இருக்கும். மேக்ஸிமம் 4 கிலோ வரைக்கும் நீங்க வாங்கிக்கலாம். இந்த பிளானை பொறுத்தையும் இதோட லாக்கிங் பீரியட் பாத்தீங்கன்னா 8 வருஷம். இந்த திட்டத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஆகக்கூடிய எக்ஸ்ட்ரா செலவுன்னு பாத்தீங்கன்னா 1 இல்ல 0. டாக்ஸஸ் பாத்தீங்கன்னாலும் 0. அது போக நம்ம இன்வெஸ்ட் பண்ற கோல்டுக்கு 2.5% வட்டி ஒவ்வொரு 6 மாசத்துக்கும் கவர்மெண்ட் நம்ம அக்கௌண்ட்ல போட்டுரும். என்ன பொறுத்த வரைக்கும் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல நீங்க கோல்டுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்கன்னா கோல்டு ETF-ஐயும் சாவரின் கோல்ட் பாண்டையும் நீங்க சூஸ் பண்ணுங்க. நீங்க ஆசைப்படுற நகைகளை வாங்கி அனுபவிச்சு பார்த்துக்கோங்க, மற்றபடி அதை சேவிங்ஸா பார்க்காதீங்க. ஒரு நாள் பழசானாலும் அது பழசுதான். சோ உங்களோட கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது நீங்க கோல்டு ETF-ஐயும் சாவரின் கோல்ட் பாண்டையும் நீங்க கன்சிடர் பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க,